யோகங்களே சிறந்தது தியான யோகம். தியான யோகம் என்பது 6வது நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதனோட இலக்கம் 6ஐ சாரும். இதற்கு முன் உள்ள யோகத்தின் பெயர் சந்நியாசம் அப்படிங்கிற யோகம். இந்த சந்நியாசி யோகம் 5வது இலக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. 5 சந்நியாசி யோகமும் 6 ஆனது தியான யோகமும் வைக்கப்பட்டிருக்கிறது. 5 என்பதற்கு பொருள் பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடும். பஞ்சபூதங்கள் என்பது ஆகாய முதலான பஞ்சபூதங்கள், மற்றும் ஒன்று உடல் அவயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். 2 பஞ்சபூதங்கள் இயக்கங்களில் ஒன்று சேர்ந்து மனிதன் வாழ்க்கை அமைந்துள்ளது. ஆகவே மனித உடல் உறுப்புகள் வழியாக மனதை நிலைநிறுத்தி சந்நியாசம் அடைய வேண்டும். ஆகவே இந்த சந்நியாசி யோகம் 5வது இலக்கத்தை வைக்கப்பட்டுள்ளது. தியான யோகம் என்பது 6வது இலக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதனோட காரணம் என்னவென்றால் 6 ஆதாரங்களை முதலாக கொண்டு தியான யோகத்தை 6வது இலக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 7வது நிலை சகசிராரம் நிலையாகும். இந்த 7வது நிலை தற்போதைக்கு விளக்க வேண்டிய அத்தியாவசியம் இல்லை. தியான யோகத்திற்கு முன்னால் சொல்லப்பட்ட சந்நியாசி யோகம் சற்று அலசி பார்க்க வேண்டிய விஷயம். சந்நியாசி யோகம் நிலை என்ன என்பால், மனதின் வழியே மனதை கொண்டு மனது வழியாக திறந்தெடுப்பதே சந்நியாசம். இந்த சந்நியாசி யோகத்திற்கு கர்மாக்கள் ஒழுங்காக வர வேண்டும். கர்மா என்பதன் பொருள் செயலை குறிக்கும். செயல் என்றால் உறங்குவது, நடப்பது, தவழ்வது, கணவன் மனைவி என்ற குடும்ப வாழ்க்கையில் இருப்பது, கல்வி பயில்வது, அன்றாட கடமைகள் செய்வதை கர்மம் என்று சொல்கிறார்கள். இந்த கர்மத்தின் அடிப்படை ஒழுக்கம் என்ற போர்வையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே திருத்தமாக சந்நியாசி யோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்நியாசி யோகத்திலே முக்கியமாக 4 கர்மாக்களை குறிப்பிடுகிறார்கள். இந்த 4 கர்மாக்களின் அத்தியாவசியமான ஒழுக்கத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் கர்மாவிற்கு பெயர் நித்திய கர்மா என்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த நித்திய கர்மாவின் பொருள், மனிதன் அன்றாட வாழ்க்கையில் தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு நித்திய கர்மா என்ற பொருள். நித்திய கர்மா என்றால் நன்மையும் அடங்கும், தீமையும் அடங்கும். நன்மையானாலும் தீமையானாலும் செய்யக்கூடிய செயல்களை, நித்தியம் செய்யக்கூடிய செயல்களுக்கு நித்திய கர்மா என்று பொருள். இந்த நித்திய கர்மாவும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சந்நியாசி யோகத்திலும் தியான யோகத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த நித்திய கர்மா ஒழுக்கம் என்ற நிலையில் வந்தால் மற்றைய கர்மாக்கள் ஒழுக்கமாக வரும். நித்திய கர்மாவின் பொருள், மனிதன் தான் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்களை சார்ந்ததே நித்திய கர்மா. நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம். கர்மம் அப்படிங்கிற சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயல் என்றாலும் அதில் மறைந்திருக்க வேண்டியது ஒழுக்கம். 2வது கர்மாவுக்கு பெயர் நைமித்திய கர்மா என்பது பொருள். இந்த நைமித்திய கர்மா என்பதன் பொருள் என்னவென்றால், விசேஷமான காலங்களில் தெய்வங்களை தொழுவது என்பது பொருள். விசேஷமான காலங்கள் என்பது, உதாரணத்துக்கு ஒரு பொங்கல், சூரியனை வழிபடுகிறோம். மற்ற பண்டிகைகளும் குறிப்பிட்ட காலங்களில், குறிப்பிட்ட நேரங்களில் அந்த தெய்வங்களை தொழுவதே இந்த கர்மாவின் பொருள். அதாவது இந்த கர்மாவுக்கு நைமித்திய கர்மா என்பது பொருள். அடுத்தது காமிய கர்மா என்பதும்
சொல்லப்படுகிறது. காமிய கர்மா என்பது ஒரு காரணத்திற்காக மனிதன் தன்னோட வேண்டுதல் வேண்டியபடியே நடக்க தன் இஷ்ட தெய்வதைகளை பாராயணம் செய்து தொழுகை நடத்துவதே காமிய கர்மா என்பதன் பொருள். பலன் வேண்டி செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பெயர் காமிய கர்மா என்பது பொருள். 4 நிஷத் கர்மா என்று சொல்லப்படுகிறது. இந்த நிஷத் கர்மா பொருள் எந்தவித காலங்களிலும் எந்த நேரங்களிலும் தவறுதலே செய்யக்கூடாது என்பது சொல்லப்படுகிறது. இந்த கர்மாவுக்கு பெயர் நிஷத் கர்மா என்று பொருள். இந்த நிஷத் கர்மாவை 4வது இலக்காக வைத்திருக்கிறார்கள். நிஷத் கர்மாவில் சொல்லப்படுகிறது, இறுதி உறுதி அறுதியாக தவறுதலான காரியங்களை செய்யக்கூடாது என்பது சொல்வதே நிஷத் கர்மா ஆகும். இந்த நிஷத் கர்மா நிலை ஒழுக்கமானால் மற்றைய 3 கர்மாக்கள் ஒழுக்கம் ஏற்படும். ஒழுக்கத்தை முதலில் சொன்னால் அது எடுபடாது. ஆகவே நிஷத் கர்மா 4வது இலக்கமாக வைக்கப்பட்டுள்ளது. முதல் கர்மா நித்திய கர்மா, நித்தியம் செய்யக்கூடியது. 2வது நைமித்திய கர்மா, விசேஷ பண்டிகைகள் விசேஷ தேவதைகளை தொழுகை நடத்துவது. 3வது காமிய கர்மா, பலன் வேண்டி செய்யும் தொழுகைக்கு பெயர் காமிய கர்மா. 4வது தகாத காரியங்களை செய்யக்கூடாது என்பது சொல்லக்கூடிய கர்மாவே நிஷத் கர்மா என்று பெயர். இந்த 4 வகை கர்மாக்களை தியான யோகத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், கர்மா என்ற நிலை ஒழுங்காக வருமேயானால் மனதுக்கு தெளிவு ஏற்படும். மனதுக்கு தெளிவு ஏற்படும் போது உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் என்ற போது கண், காது, மூக்கு, வாய், மல, ஜலம் கழிக்கக்கூடிய இடங்கள் பஞ்சபூதங்கள். கர்மாவின் வழியே மனதை கொண்டு இவைகளை தன்வசமாக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த கர்மாக்களை முதலில் ஒழுங்காக தெரிந்து கொள்வது அவசியம். இந்த அவசியம் மட்டுமல்லாது, கர்மாவின் வழியே மனதுக்கு சந்நியாசம் ஏற்படும். மனதுக்கு சந்நியாசம் ஏற்பட்டால் உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் சாந்தமுடன் இயங்கும். ஆகவே இந்த கர்மா நிலைகளை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 4வது நிஷத் கர்மா எல்லோருக்கும் தெரிந்ததே. இந்த நிஷத் கர்மா சொல்லக்கூடிய விதிமுறை சற்று அலசி பார்ப்போம். என்ன சொல்கின்றது என்றால், முதலிலே ஒழுக்கத்தை சொல்கின்றது. ஒழுக்கம் என்பது மிகவும் கடுமையாக உறுதியாக சொல்கின்றது. இந்த உறுதியான நிலையை கடைபிடிக்க வேண்டும். இதற்கு யாரை உதாரணமாக சொல்வதென்றால், அவர்களையும் சொல்லலாம். இதிலே இவர்கள் நிலை விளையாட்டாக தவறுதல் செய்தார்கள். எப்படி விளையாட்டாக தவறுதல் செய்தார்? சதுரங்க ஆட்டம் என்ற ஒரு நெறியை வைத்து விளையாடினார்கள். இதிலே அதிகமான சூட்சமத்தை ஆராய வேண்டும். எப்படி ஆராய வேண்டும் என்றால், கௌரவர்களிடத்திலே மீண்டும் பொருள் வேண்டும், அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சூதாடினார்கள். இது கௌரவர்களோட நிலை, விளையாட்டாக செய்த தவறு. அந்த விளையாட்டுக்கு பெயர் சதுரங்கம் என்று வைக்கப்பட்டது. பாண்டவர்களோ நம்மிடத்தில் பொருள் உண்டு. இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும். பாண்டவர்களின் நிலை என்னவென்றால், தன்னிடத்தில் பொருள் உண்டு வைத்தாடலாம் என்கிற நிலை. இதிலே விளையாட்டாக அமைந்ததே குற்றமாக முடிந்தது, தவறுதலாக முடிந்தது.
நிஷத் கர்மாவிலே சொல்லக்கூடிய நெறி என்னவென்றால், தகாததை செய்யக்கூடாது, அதை விளையாட்டாகவும் செய்யக்கூடாது, நினைவு இழந்தும் செய்யக்கூடாது, நினைத்தும் செய்யக்கூடாது, எந்த நிலையிலையும் தவறுதல் செய்யக்கூடாதுங்கிறது நிஷாத் யோகத்தின் கடுமையான எச்சரிக்கை. ஆனா பாண்டவர்களோ என்ன செய்தார்கள்? விளையாட்டாக தன்னிடத்தில் பொருள் உண்டு என்கின்ற அகங்காரத்தில் விளையாடினார்கள். இதனால் வந்தது என்ன? இருதரப்பரும் போர் முனையில் சந்திக்க வேண்டியதாயிற்று. இந்த விளையாட்டின் போது இருபாலரும் தெய்வமான கிருஷ்ணனிடத்தில் சற்று நேரம் அபிமானம் மனம் மறந்த நிலையில் இருந்ததால் வந்தது சிக்கல். இந்த உதாரணத்தினை நிஷத் கர்மாவிற்கு ஒப்பிடலாம். இந்த நிஷத் கர்மா எந்த இடத்தில் சொல்லப்படுகிறது என்றால், 4வது இலக்கத்தில் சொல்லப்படுகின்றது. ஏன் 4வது இலக்கத்தில் சொல்லப்படுகின்றது என்றால், முதலில் ஆரம்பிக்கும் போது ஒழுக்கமான வார்த்தைகள் சொன்னால் மனதிற்கு சீக்கிரம் பிடிபடாது. நிதானமாக சொல்ல வேண்டும், கடுமையாக சொல்லக்கூடாது, எளிமையாக சொல்ல வேண்டும். எளிமையாக சொன்னால் அது முறையாக படும். ஆகவே 4வது இலக்கில் நிஷத் கர்மாவை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது சற்று அலச வேண்டியது காமிய கர்மா. இந்த காமிய கர்மா என்பதன் பொருள், பலன் வேண்டி பலன் கருதி இறைவனிடத்திலே பூஜை செய்வது காமிய கர்மா என்பது பொருள். இந்த காமிய கர்மா என்ற நிலையில் யாரை ஒப்பிடலாம்? சிறிது நேரம் கவனத்தை செலுத்தினால் தெரிய வரும். யாரை ஒப்பிடுவது? ருக்மணி தேவியை ஒப்பிடலாம். ருக்மணி தேவியை ஏன் ஒப்பிட வேண்டும்? அந்த அம்மையார் மகாலட்சுமியின் பிரதிபிம்பமாக ருக்மணி தேவியாக அவதரித்திருக்கிறார்கள். ஏன் ஒப்பிட வேண்டும்? தனக்கு வரக்கூடிய கணவனை அதிசூட்சமத்தில் அறிந்து கொண்டாள். வரக்கூடிய மணமகன் கணவன் இந்த நிறம், இந்த வடிவு, இந்த அழகில் இருப்பான் என்பதை அதிசூட்சமமாக அறிந்து கொண்டாள். எப்படி அறிந்து கொண்டாள்? அந்த உருவத்தை முன் பார்த்ததில்லை, ஆனால் அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்டதின் காரணம் கற்பு நெறியே மூல காரணம். கற்புங்கிறதன் பொருள் பவித்திரம் என்பது பொருள். இந்த உருவம் உள்ளவனையே தான் மணக்க வேண்டும் என்று உறுதியுடன் உறுதியான மனோநிலையில் ருக்மணி நின்று விட்டாள். இதற்கு இப்பொழுது உபாயம் தேவை. இந்த உபாயத்தை நடத்தி முடிக்க ஒரு நாள் நாரத பெருமான் ருக்மணி தேவியிடம் எழுந்தருளி, தாங்கள் விருப்பமான கணவனை அடைய ஒரு வழி உண்டு என்று சொல்ல, அதை ருக்மணி தேவியார் ஆவலாக கேட்டு தெரிந்து கொண்டாள். எப்படி தெரிந்து கொண்டாள்? எப்படி தெரிந்து கொண்டாள் என்றால், நாரதரிடம் மிகவும் பணிவாக கேட்டு தெரிந்து கொண்டாள். இந்த பணிவு என்கிற சொல்லை சிறிது ஆராய வேண்டும். ஏனென்றால் இங்கு நாரத முனி குருவாக அமைகிறார். குரு என்கிற சொல் வருமிடத்தில் கேட்பவர்கள் பணிவாக இருக்க வேண்டும். நாரத பெருமான் ஏன் குருவாக வந்தார்? இந்த குரு என்கிற சொல்லை சிறிது அலசி பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இறைவி அடைய குருமுகம் தேவை. அந்த குருமுகமாக வந்தோனே நாரத பெருமான். ஒரு பூஜை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அத்தியாவசியமான வழிமுறையில்
முக்கியமானவர்கள், குருவும் ஒருவர். ஆகவே இந்த பணிவு குருவிடம் வேண்டும். இறைவன் இறைவி ஆண்பால் பெண்பால். இறைவி என்று சொல்லக்கூடிய ருக்மிணி தேவி பக்தியின் மூலமாக, பூஜையின் மூலமாக கிருஷ்ணனை அடைந்தாள் என்பது தாத்பரியம். அந்த பூஜை முறை என்ன? சற்று சிந்தித்தால் தெரிய வரும். நாரத பெருமான் சொன்ன வாசகம் இது. தாங்கள் கோவிலுக்கு சென்று அகிலிலே நெய்விட்டு திரி போட்டு தீபமேற்றி தண்ணீரிலே மிதக்க விட்டு செல்வதை பார்த்து கொண்டிருங்கள். இந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற போது கிருஷ்ணன் அந்த இடத்திலே எழுந்தருளி தாங்களை அழைத்து சென்று விவாகம் செய்து கொள்வார். இந்த தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இறைவன் இறைவியானாலும் அவர்களுக்கு கூட பஞ்சபூதங்களான அக்னி தேவன் சாட்சியாக தேவைப்படுகிறது. ஆகவே தீப வழிபாடு, கௌரி நோன்பு என்பதை செய்தாள். பலன் வேண்டி செய்த காரியம். என்ன பலன்? ருக்மிணி தேவி தான் கிருஷ்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று நினைத்து செய்த பூஜை. இதிலே பலன் உள்ளது. பலன் வேண்டி செய்த பூஜைக்கு பெயர் கர்மா குறிப்பிடுகிறது. என்ன கர்மா குறிப்பிடுகிறது? காமிய கர்மா என்று குறிப்பிடுகிறது. இந்த காமிய கர்மாவை ருக்மிணியையும் கிருஷ்ணனையும் குறிக்கிறது. இந்த பூஜையை செய்தவர் ருக்மிணி தேவி. அதற்கு குருவாக இருந்தவர் நாரத பெருமான். அந்த பூஜையில் பலனாக கிடைத்தது கிருஷ்ணன் என்ப தெய்வம். கிருஷ்ணன் என்ற தெய்வம் மகாலட்சுமியான ருக்மிணியை மணந்து கொண்டதே பலன். இதற்கு 4 தேவைப்பட்டது. பூஜை செய்த அம்மையார் ருக்மிணி தேவி, பூஜைக்கு குருவாக நியமிக்கப்பட்டவர் நாரத பெருமான், கணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கணவன் என்ற சொல்லில் பலன் என்று பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும். பலனாக வந்தவர் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு கிடைத்த ரூபம் ருக்மிணியின் கணவன் என்று பெயர் கிடைத்தது. 4ஆமவர் தீபம் என்ற அக்னி சாட்சி. ஒரு பூஜைக்கு 4 பேர்கள் தேவைப்பட்டது. இதிலே பலன் உண்டு, பலன் கருதி செய்யப்பட்டது. இந்த பலன் கருதி செய்யப்பட்ட கர்மாவின் பெயர் காமிய கர்மா. இப்பொழுது 2 கர்மாக்களை நாம் தெரிந்து கொண்டோம். 4வது நிஷத் கர்மாவை தெரிந்து கொண்டோம். அடுத்து 3வதான காமிய கர்மாவை தெரிந்து கொண்டோம். இந்த 2 கர்மாவிலும் ஒழுக்கங்கள் மறைமுகமாக சொல்லப்பட்டது. 3வது காமிய கர்மாவிலே கிருஷ்ணனை அடைய குருமுகமான பதில் வந்ததே ஒழுக்கம். அதை முறைப்படி பூஜை செய்தவள் ருக்மிணி. அந்த பூஜையிலே ஒழுக்கம். ஆகவே அதில் நியமிக்கப்பட்டபடி பலன் ஒழுங்காக கிடைத்தது. ஆகவே கர்மாக்களில் ஒழுக்கம் போர்வை போல் போர்த்தி மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3வது காமிய கர்மாவை தெரிந்து கொண்டோம். அடுத்து 2வது கர்மாவை தெரிந்து கொள்வோம். இப்போது நைமித்திய கர்மா என்ற நிலையை தெரிந்து கொள்கின்றோம். நைமித்திய கர்மா 2வதாக சொல்லப்படுகிறது. இந்த நைமித்திய கர்மா 2வது சொல்லப்பட்டதன் காரணம், மனிதர்கள் விசேஷமான காலங்களிலே தெய்வத்தை வேண்டுதல் நடத்தி
தொழுவதே. தொழுவதால் இதை இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. இந்த நைமித்திய கர்மா என்ற நிலையில் யாரை சித்தரிக்கலாம்? சிறிது அலசினால் தெரிய வரும். உதாரணமாக, கோபியர்கள் தங்கள் செல்வங்கள் கொழிக்க மழை வேண்டி நின்றார்கள். இந்த மழைக்கு இந்திரனை தொழுவது என்று எல்லோரும் ஏகமனதாக தீர்மானம் செய்தார்கள். அதுபடி தொழுவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வந்தது. இந்த சமயத்தில் கிருஷ்ணன் தான் யசோதையிடம், இந்த பூஜையின் காரணம் என்ன, நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். யசோதையோ, நீ சிறு பிள்ளை, இதன் பொருள் உனக்கு தெரியாது என்று கூறிவிட்டார்கள். இருந்தாலும் பிடிவாதமாக கேட்கவே யசோதை பதில் சொல்கிறாள். என்னவென்று பதில் சொல்கிறாள்? மழை வேண்டி கோபியர்கள் இந்திரனுக்கு பூஜை செய்கிறார்கள். இந்த பூஜையை நாமும் செய்ய வேண்டும் என்று சொன்னாள். உடனே இடைமறைத்து கிருஷ்ணன், எனக்கு பூஜை செய்தால் இந்த காரியம் நிறைவேறாதா என்று கேட்டார். யசோதையோ, இது குழந்தைத்தனமான கேள்வி என்று நினைத்து விட்டாள். இதன் பலன் பின் தெரிய வந்தது. இந்த பூஜையின் குறிக்கோள் மழை காலங்களிலே பலன் வேண்டி குறிப்பிட்ட தேவதை வழிபடுவது என்பது பொருள். வழிபட்ட விதம் சரியானது, வழிபட்ட தேவனும் சரியானது. இருந்தாலும் இதில் சற்று ஒழுக்கம் குறைந்திருக்கிறது. எந்த விதத்தில் ஒழுக்கம் குறைந்திருக்கிறது என்றால், இந்திரனையும் மற்ற தேவர்களையும் காட்டிலும் கோபியர்கள் உடன் இருப்பது கிருஷ்ணன். இந்த உடன் இருந்த கிருஷ்ணனை மறந்தார்கள், மறக்கவும் செய்தார்கள். மறந்ததால் வந்த நிலை என்ன? சிக்கல். இந்த மறதிங்கிற நிலையே ஒழுக்கத்துக்கு புறம்பான நிலை. இருந்தாலும் கிருஷ்ணன் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, கோபியர்களும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கிருஷ்ணன் இதை ஒழுங்குங்கிற முறையில் கொண்டு வருகிறாள். எதை ஒழுங்கென்ற நிலையில் கொண்டு வருகிறாள்? நைமித்த கர்மா என்ற பலன் வேண்டிய பூஜை ஒழுக்கமான நிலையில் கொண்டு வருகிறார். இந்த இடத்திலே ஒழுக்கம் என்பதன் பொருள் தெய்வத்திற்கு முதலிடம், அதனோட அதிதேவதைகளான இந்திரனுக்கு இரண்டாவது இடம். இந்த இரண்டாவது இடத்தை கோபியர்கள் முதலில் இருந்த கிருஷ்ணனை இரண்டாவது இடத்திலும் வைத்ததே ஒழுக்கத்துக்கு புறம்பான செயல். பூஜை முறைகளிலே பலன் வேண்டி செய்தார்கள், அதில் குறையில்லை. அந்த தேவதையை தொழுவதும் குறையில்லை. குறை எந்த இடத்தில் வைக்கப்பட்டது? முதலாவது ஆன தெய்வத்தை இரண்டாவது இடத்தில் வைத்தார்கள். யாரை? கிருஷ்ணனை. முதல் நிலையில் நிறுத்துகிறார்கள். இதுவே ஒழுக்கத்தின் குறைபாடு. ஆகவே கிருஷ்ணன் இதை ஒழுக்கத்துக்கு கொண்டு வருகிறார். எந்த முறையில்? கோபியர்கள் விழா எடுத்து பொங்கல் செய்வதென தீர்மானித்தார்கள்.
உடனே கோபியர்களை தன் புல்லாங்குழல் ஓசையால் இழுத்து, இன்றே இந்த சமயமே இப்பொங்கல் இட வேண்டும். இந்த புல்லாங்குழல் இசையால் மயங்கிய கோபியர்கள் அன்றே அந்த பொங்கலிடும் விழாவை நிர்மாணித்து செய்யவும் ஆரம்பித்தார்கள். இதில் ஏன் மாற்றம் இந்திரனிடத்திலிருந்து கிருஷ்ணனிடத்திற்கு வந்தது? காரணம் புல்லாங்குழல் ஓசை. புல்லாங்குழலின் மகத்துவம் என்ன? அதிலே 5 ஓட்டைகள் அல்லது 7 ஓட்டைகள் இருக்கும். 5 ஓட்டைகளானால் உடலில் உள்ள பஞ்சபூதங்கள், 7 ஓட்டைகளானால் 1 முதல் 7 ஆதாரம் வரை. இதிலே ஞானம் கலந்து ஓசை வழியே போனதால் கோபியர்கள் தான் மயங்கி கிருஷ்ணனிடத்திலே பக்தி செலுத்தி அன்றே அந்த பொங்கலிடும் விழாவை நடத்தினார்கள். நடத்தியதில் குற்றமில்லை. குற்றம் கண்டவனோ இந்திரன். இந்திரன் தன்னுடைய அதிதேவதைகளை அனுப்பி மழையும் வர செய்தான். மழையும் வந்தது. மழையுடன் காற்று, காற்றுடன் இடி, இடியுடன் மின்னல். இந்த வேதனையை கோபியர்களால் தாங்க முடியவில்லை. பலன் வேண்டி செய்ததில் தவறில்லை. நாம் சற்று யோசிக்காமல் கிருஷ்ணனை நினைத்து பொங்கல் வைத்ததே தவறுதல் என்று உணர்ந்தார்கள். இந்த உணர்ந்ததிலும் ஒழுக்கக்குறை. இந்த உணர்ந்ததிலும் ஒழுக்கத்தின் குறை. ஏனென்றால் பூஜையில் பலன் வருவதற்கு முன்னாக இடர் வந்ததால் கிருஷ்ணனின் இடத்தில் இருந்த பக்தி குறைய ஆரம்பித்தது. பக்தி குறைய ஆரம்பித்ததனால் கிருஷ்ணனும் மழைக்கு சிறிது நேரம் இடமளித்தான். மின்னலுக்கும் வேகமான சூறாவளி காற்றுக்கும் இடம் கொடுத்தான். காரணம் கோபியரின் பக்தி குறைவால் மட்டுமல்ல, குறைந்ததால். கிருஷ்ணனை நம்பி இந்த பொங்கலிட்டு விழா செய்ததால் வந்த பிரச்சனை என்று மனதில் ஐயம் வர கோபிகள் நினைத்ததால் வந்த குளறுபடி. நாம் இந்திரனை மறந்தோம், ஆகவே இந்த சிக்கல் வந்து என்று நினைத்தார்கள். இந்திரனை மறந்ததால் இந்த சிக்கல் வந்தது என நினைத்தார்கள். இந்த நினைவிலே பக்தி குறைந்ததால் கிருஷ்ணனும் சிறிது நேரம் தாழ்த்தி தனது உதவியை செய்தான். மீண்டும் அந்த பக்தி கிருஷ்ணனிடத்தில் கோபியருக்கு வர ஆரம்பித்தது. இந்த மழை, காற்று, மின்னல் சீற்றம் அதிகமானதால் இனி நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் கிருஷ்ணன்தான் என்ற நினைவு கோபியர்களுக்கு வந்தது. உடனே கிருஷ்ணன் சிறிதும் தாமதிக்காமல் ஒரு மலையை தன் சுண்டு விரலால் நிறுத்தி கோபியர்களுக்கு அபயம் அளித்தான். இதில் சற்று சிந்திக்க வேண்டியது, கர்மாவில் ஒழுக்கம் தேவை. சொல்லப்பட்ட கர்மாவில் பலன் வேண்டி செய்யக்கூடிய விவகாரம். நைமித்திய கர்மா, பலன் வேண்டி பூஜை செய்தார்கள். இந்த பலன் வேண்டுதலில் இறைவனுக்கு 2வது இடம் அளிக்கப்பட்டதால் துன்பம் ஏற்பட்டது. இறைவனின் அதிதேவதையான இந்திரனுக்கு முதலிடம் அளித்தது தவறுதல். பூஜையில் தவறுதல் இல்லை. பலன் வேண்டி பூஜை செய்தார்கள். குறிப்பிட்ட காலம் மழை காலம். அதற்குண்டான மிகப்பெரிய அதிதேவதை இந்திரன். இவைகள் ஒழுங்காகவே செய்தார்கள். அதில் ஒழுக்கம் என்ன குறை? தன்னுடன் தனது காலத்தில் தன் ஊரில் வாழ்ந்த கிருஷ்ணனை மறந்ததுதான் குறை. பலன் வேண்டி செய்யப்படும் பூஜைகளுக்கு நைமித்திய கர்மா என்பது பொருள். இந்த நைமித்திய கர்மா ஒழுங்காக செய்தாலும் மறந்தது கிருஷ்ணனை. ஆகவே இந்த நைமித்திய கர்மாவிலும் ஒழுக்கம் தேவை என்பதே இங்கு கிருஷ்ணன் சுட்டி காட்டுகிறான். ஆகவே
நைமித்திய கர்மா பலன் வேண்டி இறைவனை தொழுதாலும் அதிலும் ஒழுக்கம் வேண்டும். இந்த நைமித்திய கர்மாவிலே யார் யாரை சித்தரிக்கிறோம்? கோபியர்கள், யசோதை, கிருஷ்ணன், இந்திரன் ஆகிய தேவர்களை சித்தரிக்கின்றோம். இவர்கள் செய்த பூஜை பலன் வேண்டி செய்தார்கள். அதில் ஏதும் குறையில்லை. உடனிருந்த தெய்வத்தை மறந்ததே குறை. அந்த குறையே ஒழுக்கத்தின் குறைபாடு. நைமித்திய கர்மா பலன் வேண்டி செய்தாலும் ஒழுக்கம் வேண்டும் என்பதே பொருள். இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டது நைமித்திய கர்மா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கர்மாவாகும். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முதலாவதான நித்திய கர்மா. இந்த நித்திய கர்மாவின் பொருள் மனிதர்கள், அரக்கர்கள், தேவர்கள் யாராக இருப்பினும் நித்தியமும் தினமும் ஒழுங்காக செயல்களை செய்ய வேண்டும் என்பது பொருள். நித்தமும் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு பெயர் நித்திய கர்மா என்பது பொருள். இதற்கு உதாரணமாக யாரை சித்தரிக்கலாம்? ராவணனை சித்தரிப்போம். ராவணனோ இலங்கை ஆண்ட வேந்தன். ராவணனின் காலத்திலே இலங்கை செல்வமாக இருந்தது. செல்வம் கொழித்தது. எல்லா இடங்களிலும் தங்கம் நிறைந்திருந்தது. இலங்கை கோமகன் ராவணன் ஆண்ட காலம் அது. ராவணன் தன் பிரஜைகளுக்கு எந்த விதமான குறைகளை வைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் நித்தியம் நித்தியம் ராஜசபையிலே புதுவிதமான புது புது விதவிதமான மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய காரியங்களை செய்து வந்தான். இந்த காரியங்கள் நித்தமும் செய்தான். இப்படி நித்தியம் செய்து கொண்டிருந்த ராவணன் கடைசியாக தான் செய்த ஒரு சங்கல்பம் என்னவென்றால் பாலம் கட்டுவது என்று தீர்மானித்தான். இலங்கையை கடக்க பாலம் கட்டுவது என்று தீர்மானித்தான். சேத்து பந்தனம் என்பது இதன் பொருள். அப்பொழுது அவன் தூய்மையானவனாக, நெறி தவறாதவனாக இருந்தான். இந்த அரசு சபையிலே நித்தியம் செய்யக்கூடிய காரியங்களிலே ஒன்றாக அன்று வைக்கப்பட்டது பாலம் அமைத்தல், அதாவது சேத்து பந்தனம். இந்த சேத்து பந்தனம் அமைப்பதை பற்றி ஷகாக்களுடன் மந்திரி சபையில் பரிசீலனை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது தமக்கை ராஜசபை அடைந்து அழகான பெண்ணை கண்டதாகவும் அந்த பெண்ணின் உடன் வந்தவர்களால், அதாவது ராமன் லக்ஷ்மணன், அவர்களால் தனக்கு இன்னல் வந்ததாகவும் சொன்னாள். நித்திய கர்மாவை ஒழுங்காக செய்து கொண்டு வந்த இலங்கேஸ்வரன் அதை தள்ளி உதறவிட்டு ஒழுக்கம் குறைந்து சீதை என்ற பெண்ணை நாடினான். இதுவரையில் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக, தேசத்திற்காக, தேசத்தின் நலனுக்காக தன்னை ஆட்படுத்திக் கொண்டு உழண்டு உழைத்து வந்த ராவணன் நித்திய கர்மாவிலே ஒழுங்காக இருந்து வந்தும் அரச சபையில் கடைசியாக சேத்துபந்தனத்தின் நிலையை பேசிக்கொண்டிருந்த போது நித்திய கர்மா நிலையை விட்டு கீழிறங்கி வந்ததால் மாண்டே விட்டான். சரி, ராமன் ஏன் சேத்துபந்தனம் கட்டினான்?
சிறிது சிந்திக்க வேண்டிய பொருள். நித்திய கர்மாவிலே கடைசியாக ராவணன் எடுத்துக்கொண்ட விசேஷமான செய்தி பாலம் அமைப்பது. இந்த விசேஷமான செய்தியை அலசும் போது அவன் மனம் ஒழுக்கமாக இருந்தது, ஒழுக்கமான நிலையில் இருந்தான். அந்த சேது பந்தனம் மக்களுக்காக, இலங்கைக்காக தேவைப்பட்டது. இலங்கையில் வாழும் அரக்க ஜனங்களுக்காக அந்த சேது பந்தனம் தேவைப்பட்டது. அதிலே ஒழுக்கம் என்னவென்றால் பொது உடைமையே ஒழுக்கம். நித்திய கர்மாவில் பொது உடைமை என்ற பாலம் அமைப்பு ஒழுக்கமாக இருந்ததனால் பிற்காலத்தில் ராமனே தன் முன்னிலையில் சேது பந்தனம் கட்டினான். நித்திய கர்மாவில் கூட ராவணனிடத்தில் ஒழுக்கம் இருந்தது. அந்த ஒழுக்கத்தின் நிலை தவறினதால் போர்க்களத்தில் சந்திக்க வேண்டியிருந்தது. யாரை சந்தித்தான்? ராமனை சந்தித்தான். ராமனை சந்தித்து ராமனுக்கோ ஒரு தலை, ராவணனுக்கோ 10 தலை. நித்திய கர்மா நிலையில் ராவணன் தள்ளாடிவிட்டதால் ராமனை கண்டுகொள்ள முடியவில்லை. ராமன் தெய்வம் என்பதை 10 சிரங்கள் இருந்தும் 10 தலைகள் இருந்தும் தெய்வத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால் நித்திய கர்மாவின் ஒழுக்கம் குறைவே. ராவணனின் ராஜ தர்பாரிலே நித்திய கர்மாவிலே எதுவரையில் ஒழுக்கம் நிறைந்திருந்தது? சேது பந்தனம் அமைக்கும் யோசனையை மந்திரிகளுடன் ஆலோசனை செய்யும் காலம் வரையில் ராவணனின் ஒழுக்கம் நிறைந்திருந்தது. அந்த ஒழுக்கத்தின் பலனாக ராமனே இலங்கையை அடைந்து சேது பந்தனம் அமைக்கும் பணியிலும் ஈடுபட வேண்டியதாயிற்று. ஈடும் பட்டான். ஆக ராவணனின் நித்திய கர்மா ஒழுங்கான நிலை கடைசியாக இருந்த இடம் சேது பந்தனம் என்று வைத்துக் கொள்வோம். ஆகவே அந்த ஒழுக்கமான நிலை, ஒழுக்கத்தின் நிலை, ஒழுக்கத்தின் மேம்பாடு காப்பதற்கே ராவணன் இருந்த இடத்தை நாடி ராமன் சென்றான் என்பது பொருள். சென்றது மட்டுமல்லாது இலங்கைக்கும் இலங்கை மாதேவிக்கும் இலங்கையின் அரசாட்சிக்கும் உயிர் ஊட்டம் வந்தது. உயிர் ஊட்டமும் இல்லாது இன்று வரையில் அந்த தேசத்தின் புகழ், ராவணனின் புகழ், ராமன் உள்ள வரையும், ராமாயணம் உள்ள வரையும் ராவணனின் புகழ் நிலைத்திருக்கின்றது. காரணம், அவனது வாழ்க்கையில் முற்பகுதியில் நித்திய கர்மாவில் ஒழுக்கம் நிறைந்திருந்தது. அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையிலே ராமன் சேது பந்தனம் தெய்வமாக இருந்தும் தன் முன்னிலையில் அமைத்தான். அந்த நித்திய கர்மாவின் குறைகளை சற்று அலசி பார்ப்போம். நித்திய கர்மாவில் ஒழுங்காக இருந்த ராவணன் ஒழுக்கத்தை விட்டு இறங்கி வந்தான். அதற்கு 2 பெண்மணிகள் தேவைப்பட்டார்கள். ஒன்று தனது தமக்கை, அடுத்தது ராவணன் தேவியான சீதா தேவி பதிவிரதை. இவர்கள் இருவரை மையமாக வைத்தே ஒழுக்கத்தின் படிகளிலே நில்லாது உருண்டு இறங்கி வந்துவிட்டான் ராவணன். சொன்னது பெண்பால் தமக்கை, அடுத்த பெண்பால் அழகாக வர்ணிக்கப்பட்ட சீதை. நித்திய கர்மா ஒழுக்க நிலையை தடுமாறியதால் சீதைபால் மையல் கொண்டு கர்மாக்களின் செயல்களிலே ஒழுக்கத்தை இழந்து சீதையை கவர்ந்து வந்தான் ராவணன். இங்கு சற்று அலசி பார்க்க வேண்டும். கர்மா என்ற செயல்களில்
ஒரு முறை ஒழுக்கம் தவறிவிட்டால் மீண்டும் அந்த ஒழுங்கான படிகளிலே ஏறி செல்வது மிகவும் கடினம் என்பது பொருள். இந்த பொருள்படவே நாம் நித்திய கர்மாவிலே ராவணனை சித்தரிக்கிறோம். ராவணனின் முன்பகுதி ஒழுக்கமாக இருந்தது, பின்பகுதி அவன் ஒழுக்கத்தின் கேடாக மாண்டும் விட்டான். குறிப்பாக இறுதியாக உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒழுக்கத்தின் மேல்நிலை படிகளிலிருந்து கீழ் இறங்கி வந்து விட்டால் மீண்டும் மேலே செல்வது கடினம். கடினம் மட்டுமல்லாது, நித்திய கர்மாவில் ஒழுக்கம் தவறியவர்கள் மாழ்வது கூட திண்ணம் என்பது பொருள். இதை விளக்குவதற்கு ஒரு தெய்வம் தேவைப்பட்டது. தெய்வம் மனித ரூபத்தில் ராமனாக வடிவெடுத்து இதை செய்து காட்டினான். ஏன் செய்து காட்டினான்? தன் பத்தினியும் இதற்காக முதலாவதாக நிறுத்தினான். மனித குலத்திலே யாரும் தன் மனைவியை முதலாக நிறுத்துவதில்லை. அரக்கனாக இருந்தாலும் அரக்கனிடத்திலே இருந்தது முற்பகுதி நித்திய கர்மாவிலே ஒழுக்கம் நிறைந்திருந்தது. அந்த ஒழுக்கத்தின் நிறைவால் தனது தர்மபத்திரியான சீதாவை முதலாக வைத்து ராமன் அந்த ஒழுக்கத்தை நிறைவேற்றவே மானிட இயக்கங்களுக்கும் மனித தர்மத்திற்கும் தெளிவுபடுத்தவே தானே முன்சென்று மனைவியை முதலாக அனுப்பி சேத்து பந்தனம் என்பதை ஒன்றை நிறுத்தி வைத்தான், அமைத்து காட்டினான். அந்த சேத்து பந்தனத்தின் பெயராலே இன்று ராமனுக்கு சேத்துராமன் என்ற பெயர் வந்தது. ராவணின் அழிவுக்கு காரணமாக அமைந்தது பிற்பகுதியில் நித்திய கர்மாவில் ஒழுக்கம் தவறிவிட்டான் என்பது பொருள். இந்த பொருள்படவே ராமன் இதற்கு கதாநாயகனாக வந்தான். எத்தனை புஜங்கள் இருந்தும் எத்தனை தலைகள் இருந்தும் வல்லமை படைத்தும் பல உலகங்களுக்கும் சென்று சஞ்சரிக்கக்கூடிய ராவணனின் நிலை கீழ் இறங்கி வந்ததற்கு காரணம் கர்மாவிலே ஒழுக்கம் குறைந்ததே. ஒழுக்கம் தேவை என்பதை நிலைநாட்டவே கர்மாவின் தர்மத்தின்படி ராமன் அவதாரம் செய்தான். இந்த ராமன் அவதாரம் செய்ததால் நித்திய கர்மாவின் ஒழுக்கங்களை விரிவுபடுத்தி ராமாயணத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த ராமாயணத்தின் கதாநாயகன் வால்மீகி. வால்மீகியின் முற்பகுதி நித்திய கர்மாவில் ஒழுக்கமில்லை, பிற்பகுதி ஒழுக்கம் நிறைந்தவனாக ஆனான். ஆகவே அவனால் நிர்ணயிக்கப்பட்டது ராமாயணம். ராவணன் முற்பகுதியில் ஒழுக்கமாக இருந்தான், நித்திய கர்மாக்கள் ஒழுங்காக நடந்தது. பிற்பகுதி நேர்மாறானான், ஒழுக்கமான படிகளை விட்டு இறங்கி வந்து விட்டான். அதற்கு நேர்மாறாக வாலி முற்பகுதியில் நித்திய கர்மாவின் செயல்பாடுகளுக்கு முரண்பாடாக இருந்தான். பிற்பகுதி ஒழுக்கமானான். அதற்கு ஒரு குரு தேவைப்பட்டது, நாரத மகரிஷி. பணிவுடன் கேட்க ராமா என்று சொல்ல மரம் என்று ஆரம்பித்து ராமாவில் முடிந்து அந்த ராமா என்ற சொல்லுக்கு வால்மீகி கதை ஆசிரியர் ஆனான். இங்கே நித்திய கர்மாவின் நிலையில் இரண்டு பேர்களை சித்தரிக்கிறோம். யார் யாரை சித்தரிக்கிறோம்? ஒன்று ராவணன், அடுத்து மற்றொன்று வால்மீகி. இவர்களுக்கு மையமாக இருந்த இறைவன் ராமன். இந்த கதையை நடத்தி வைத்தவள் சீதா, எல்லோருக்கும் தாயாக இருந்தாள். நித்திய கர்மாவின் ஒழுக்கத்தால் வளர்ந்தவன் வால்மீகி. நித்திய கர்மாவின் படிகளில் இறங்கி வந்தவன் ராவணன். தான் மாண்டும் விட்டான். ஆகவே நித்திய கர்மா என்பது ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இந்த நித்திய கர்மா என்றக்கூடிய விவகாரம் செயல்களை குறிக்கும், அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை குறிக்கும். இந்த நித்திய கர்மாவே
இவர்களை நாம் ஒப்பிட்டோம். யார் யாரை ஒப்பிட்டோம்? ராவணன், அதே எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ராமன், அவரோட மனைவி சீதை, இந்த கதாசிரியர் வால்மீகியை சித்தரிக்கிறோம். அவர்களுடைய நித்திய கர்மா ஒழுங்கான முறைகளை சித்தரிக்க செய்தோம். நித்திய கர்மாவின் பொருள் இதிலிருந்து என்ன தெரிந்தது? அவரவர்கள் தங்கள் கடமைகளை நித்தியமும் தினமும் ஒழுங்காக செய்ய வேண்டும். நித்திய கர்மாவில் ஒழுக்கம் தவறினால் ராவணன் நிலை, நித்திய கர்மாவில் ஒழுக்கம் நிறைந்தால் வால்மீகியின் நிலை. இருவரும் தெய்வத்தை கண்டு கொண்டார்கள், இருவரும் தெய்வத்தை பார்த்தார்கள். உணர்ந்தது வால்மீகி, உணராதது மாண்டது ராவணன். இருவரையும் உணர வைத்தது சீதாதேவி, மகாலட்சுமியின் பிம்பம். நித்திய கர்மா செயல்பாடுகள் ஒழுக்கம் தேவை. நித்திய கர்மா அன்றாடம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை குறிக்கும். இப்போது எத்தனை வகையான நபர்களை நாம் இங்கே கண்டோம்? 1 சீதை, 2 ராமன், 3 ராவணன், 4 வால்மீகி. மிகவும் நேர்த்தியான கதாபாத்திரம் ஆஞ்சநேய பெருமான். அவருடைய நித்திய கர்மாவிலே குறைபாடே இல்லை. குறைபாடே இல்லாதிருந்ததால், குரங்கின் இனத்தில் இருந்து வந்தாலும் நித்திய கர்மா ஒழுங்காக செய்ததால் இறைவனை நேருக்கு நேர் சந்தித்து உணர்வும் செய்தார். இது குரங்கினத்தின் வழிவந்த ஆஞ்சநேய பெருமானை குறிக்கும். ஆஞ்சநேய பெருமானின் நித்திய கர்மாக்கள் ஒழுங்காக இருந்ததால் இறைவனை சந்திக்க வாய்ப்பும், சந்தித்ததோடு சேவை செய்யக்கூடிய தகுதியும், சேவை செய்து ராமனோடு 2 கலந்து நாமஜபம் செய்யும் தகுதியும் பெற்றான். இப்பொழுது நித்திய கர்மாவில் நாம் யாரை சேர்த்துக் கொண்டோம்? ஆஞ்சநேய பெருமானையும் சேர்த்துக் கொண்டோம். இதுவரை நாம் பார்த்ததே நித்திய கர்மாவின் பொருள். நித்திய கர்மாவின் சுருக்கமான பொருள் மனிதர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், தேவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், அரக்கர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் செய்யக்கூடிய கர்மங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒழுங்காக இருப்பது மட்டுமல்லாது நித்தியம் செய்யக்கூடிய கர்மங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பது பொருள். இப்பொழுது நாம் 4, 3, 2, 1 என்பதை பார்த்துவிட்டோம். முதலில் நாம் தெரிந்து கொண்டது 4வது கர்மா. 4வது கர்மாவின் பெயர் நிஷத் கர்மா. 3வது கர்மாவின் பெயர் காமிய கர்மா. 2வது கர்மாவின் பெயர் நைமித்திய கர்மா. முதல் கர்மாவின் பெயர் நித்திய கர்மா. ஆனால் நிஷத் கர்மா 4வதாக வைக்கப்பட்டுள்ளது. காரணம், அதில் தவறுதலே செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டது. முதலில் ஆரம்பிக்கிற போது ஒழுக்கத்தை சொன்னால் எடுபடாது. ஆகவே அந்த நிஷத் என்கிற கர்மாவை 4வது இலக்கிலே வைத்துள்ளார்கள். இறைவன் கூட ஒழுக்கத்தை 4வது பகுதியில் நிஷத் கர்மாவாக சித்தரிக்கிறான். இது பகவத்கீதையிலே சந்நியாசி யோகத்தின் அடிப்படை கூற்றுகள் சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படை கூற்றுகள் சரியாக வந்தால் 6வது யோகமான தியான யோகத்தை பயில்வதற்கு மிகவும் சிறப்பாக அமையும். கர்மாக்கள் 4 வகைகளை தெரிந்து கொண்டோம். முதல் கர்மா நித்திய கர்மா, 2 நைமித்திய கர்மா, 3 காமிய கர்மா, 4 நிஷத் கர்மா. எல்லா கர்மாக்களிலும் போர்வையாக போர்த்தி வைக்கப்பட்டது ஒழுக்கமே. ஒழுக்கம் தவறினால் ராவணனின் நிலை, ஒழுக்கம் தவறினால் கௌரவர்களின் நிலை, ஒழுக்கம் தவறினால் கோபியர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட நிலை, ஒழுக்கம் தவறினால் ருக்மணியின் திருமண காலதாமதம். எல்லா கர்மாக்களிலும் ஒழுக்கம் போர்வையாக போற்றப்பட்டிருக்கிறது. ஒழுக்கத்தின் நிலையில் ஒவ்வொரு கர்மாவை செய்து வந்தால் மனம் தெளிவடைந்து சந்நியாசத்தை நாடும். சந்நியாசம் என்பது
ஒரே பொருளில் மனதை நிறுத்தி வைப்பது என்பது பொருள். சந்நியாசத்தின் பொருள் மனைவி, உற்றார், குழந்தைகள் துறப்பது என்பது பொருள் அல்ல.